Hey, Team Hustler, guess whom I met, okay? This happened accidentally. திடீர்னு நம்ம Anand bro வந்திருக்காரு and he's here for the promotions of NOVP from August 2nd. மனுஷன் பயங்கரமா வச்சிருக்காரு, பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்காரு and they have come out with a very good product. Trust me, it's going to be great. It's going to be awesome. And friendship day friendship day இறங்குது. So go out there to the theaters, have fun, enjoy it and support பண்ணுங்க. Bro, you want to say something? ஒன்றுமே இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் போய் ஜாலியாக தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஊரா இப்போ வெங்கட் பிரபு சார் ஆரம்பிச்ச கேம்பெயினை ஒரு ஊரா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். #NOVP சேலஞ்ச் இல்லையா? சூப்பர். ஆமா, இப்போ வந்துட்டு கோயம்புத்தூர் RS-புரத்தில் இருக்கோம். இங்கேருந்து அப்படியே அடுத்தடுத்த ஊருக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ லெட்ஸ் கீப் ராக்கிங் அண்ட் I really like his videos and உண்மையிலேயே I've been following him for a long time. Thank you bro. And great work. Thank you so much. Thank you bro. நீங்க எல்லாத்துக்கும் NOVP சேலஞ்ச் கேட்டிருக்கீங்க. உங்க NOVP உங்க friend அத பத்தி சொல்லுங்க. அதுதாங்க இந்த படமே. அப்படியே மொத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெடிகேஷன் மாதிரி. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டெடிகேஷன். என்னோட ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பத்தி and அந்த லைஃப் ஜர்னி தான் இந்த படமே. So I hope it touches everybody. Yeah, really does. And ஹிப் ஹாப் பத்தி சொல்லணுமா? இப்போ பண்ணாங்க ஆதினாக்கு என்ன சொல்லணும்? I love him. He's my brother. அண்ணன் நான் தம்பி. brother இல்ல. Yeah. Super right. Okay, thank you so much bro. Pleasure meeting you. Thanks for coming to our city. I wish you are having fun. Thanks bro. Okay. Our city. I'm going to CBE. You know me. So we're catching up. Okay bro. Nice meeting you. Meet பண்ணலாம். Of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a faker, ain't a kind of just a human egg. Welcome to show also nice BC but also nice Mr. Fonzo. Welcome back to my channel. So நண்பன் ஒருவன் வந்த பிறகு ட்ரெய்லர் வந்துருச்சு, செக் அவுட் பண்ணிடலாம் சொல்கிறேன். எனக்கு வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் இது. ஏன்னா பிகாஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, மனுஷன் கோயம்புத்தூர் வரும்போது அவர் மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. சச் அ சாஃப்ட் ஸ்போக்கன், சச் அ குட் வைப். ஆனால் ப்ரோ பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆன ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல மனுஷங்க, குட் வைப் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். இன்ஃபேக்ட் வந்துட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு ஃபஸ்ட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அப்போவே வந்துட்டு அந்த மியூசிக் கேட்கும்போது, காஷி பிரதர் மியூசிக்கோட கேட்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கே, எட்டோடா இது நல்லா இருக்க போட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு ஃபஸ்ட் டைம். செகண்ட்லி வந்துட்டு நம்ம யூடியூப் ஃப்ராட்டர்னிட்டிலே வந்துட்டு எல்லாம் நடிக்கிறாங்க போது இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. மூணாவது, இந்த மனுஷன் உழைக்கிற உழைப்பு, ஒரு ப்ராடக்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு படத்தை நம்ம வந்துட்டு உருவாக்கியிருக்கோம், மெனக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி ரெடி பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்கோம். அதை சும்மா பண்ணிட்டோங்கிற ஒரு கர்வத்தில் இல்லாமல் இறங்கி அவர் ப்ரமோட் பண்ணுற விதம், ஊராக போய் பர்சனலாக நிறைய பேரை மீட் பண்ணி, ஐ திங்க் ஹீஸ் புட்டிங் இன் எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட்ஸ். இன்ஃபேக்ட் அவரை நேரில் மீட் பண்ணும்போது, நான் இது ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், மெசேஜில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் நேரில் மீட் பண்ணும்போது நான் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ப்ரோ உங்கள் உழைப்புக்காகவே, இந்த எஃபர்ட்டுக்காகவே இந்த படம் ஜெயிக்கும், நீங்கள் கவலையப்படாதீங்க, வேறு லெவலில் நீங்கள் இந்த படம் ஹிட் ஆக போகுது, உங்களுக்கு வேறு லெவலில் வந்துட்டு க்ரௌடு கிட்ட இருந்து லவ் கிடைக்க போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு ஒரு உழைக்கிற ஆள் ஜெயிக்கும் போது வந்துட்டு இன்னொரு உழைக்கிற ஆளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே அப்படி எஃபர்ட் போட்டு உழைக்கிற ஆள் ஜெயிக்கும் போது வந்துட்டு இங்கேருந்து பார்க்குற ஒரு ஆளுக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். அந்த ஹாப்பினஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் டுவர்ட்ஸ் ஹிம். ஸோ வித் தட் ஹாப்பினஸ், வித் தட் எக்ஸைட்மெண்ட் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட் அங்கேயே காட்டுறேன்னு சொன்னார், நான் வந்துட்டு அவர் மீட் பண்ணும்போது காட்டுறேன்னாரு. நான் ஐ செட் ப்ரோ நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வாட் ஹேப்பன் when we met up. Okay, so yeah, excited for this, very excited for this. Check out பண்ணலாம் சொல்லிட்டு போறதுக்கு மறக்காம subscribe பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சொல்லி check out பண்ணலாம். Here we go. Hey அப்பா, எனக்கு இந்த கோர்ஸ் வேணாம்ப்பா. விஸ்காம்ல லோயோலா காலேஜில் தளபதி இல்லை, அவரு கூட அந்த காலேஜ் தான்ப்பா. உன் கூட இருக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குது. Nice shot. நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, 2 பேர் சிபாஸ் மூலமா கிடைக்குதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்த மச்சான் ஒன்றா. வேறு காலேஜ்னாலும் அப்படியே எல்லாரும் ஒன்றாவே இருந்து ஃபன் பண்ணோம்டா. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியுமா? சொன்னா புரியாதுடா, ஒரு வாட்டி பண்ணி பார்த்துடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்காம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா கூடவே. Nice shot. நீ என்ன காசு? இப்போ திடீர்னு வேலைக்கு போகணும், டோன்ட் வேஸ்ட் மை டைம், சம்பாதிக்கணும்,
அவன் எப்போ கொடுக்க போறான்னு கேட்குறேன். நம்மளும் பூமனன்ஸ் மாதிரி தனித்தனியாக ஆயிடுவோமாடா. ஓ மை காட். ஏதாவது பண்ணி நம்மளும் ஒன்றாவே இருந்தால் ஜாலியாக இருக்குங்க. ஒரு ஐடியாடா, நம்மலாம் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம் மச்சி. நல்லா வாயில வந்துரும். ஆனால் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தெருக்கு 10 இருக்கு. இவங்க மத்தியெல்லாம் பெருசாக தெரியறதுக்கு நம்ம கிட்ட புதுசாக என்னடா இருக்கு? எனக்கு சத்தியமா என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் இங்கேயே முடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு கொட்டார மாதிரி தெரியல. சரியான பாருங்க. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் மனசுல ஆசைப்பட்டது மறுபடியும் போய் தேடி ஜெயிக்க வாய்ப்பு வருதுன்றதே ரொம்ப அபூர்வம்ண்ணா. எனக்கு அது வந்திருக்குண்ணா. ஓகே ஓகே ஓகே. இது ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காங்களா என்ன? பெத்தவங்க பசங்களை கம்பேர் பண்ற மாதிரி பசங்க பெத்தவங்களை கம்பேர் பண்ண அசிங்கமாயிடும். Oh, that's intense. பதிலே போயிருந்தேன். ஓ கூட்டாளிங்களுக்குலாம் ஏதோ ஒரு பேர் சொல்லுவியே. நண்பன் விபி. நீ ஏற மாட்டேன். ஆமா சார், ஆனா இளையராஜாவும் பிடிக்கும். குழம்புறீங்க. எதுக்கு நம்ம சேஃபாவே இருந்து நைஸ் 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 நைஸ். ஓகே ஓகே ரைட்டு. ரிலேட்டபிளுங்க, அதுக்கு மேலே என்ன சொல்கிறது இல்லை, பயங்கர ரிலேட்டபிள். அதாவது வந்துட்டு ஒரு ட்ரீம் இருக்கும், ஆனால் அதை தாண்டி வேற ஒரு படிக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வரலாம். நான் இதில் வந்து சொல்லி மாறிடுறாருன்னு நினைக்கிறேன். இல்லை மாறுறாரா இல்லையா, சொன்னதே படிக்க வச்சிடுறாங்களா என்னன்னு தெரில. பட் ஹைஸ் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காமலையோ இல்லை அந்த படிப்புக்கு கிடைக்கிற வேலை பிடிக்காமலையோ நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருந்து அதை நோக்கி பயணிக்கும் போது வந்துட்டு அதுக்கேற்ற சம்பளம் காசெல்லாம் இல்லாமல் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டுங்கிற மாதிரி ஏகப்பட்ட பட்டு யோசிச்சாலே கடவுளே, நான் ஒரு தனி பாட்காஸ்ட்டாகவே ரிலீஸ் பண்ணுறேன். என்னோட சோக கதையை நான் ரிலீஸ் பண்ணுறேன் சொல்கிறேன். பட் கமிங் பேக் டு நண்பன் ஒருவன் வந்த பிறகு எனக்கு வந்துட்டு இவர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு தலைவரோட டப் ஸ்மாஷ் பண்ணுறதாகட்டும், விஸ்காம் பர்சியூ பண்ணுறதாகட்டும், ஸோ இவர் ஆஸ் அன் இண்டிவிஜுவலே வந்துட்டு ஆக்டிங் பர்சியூ பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு பர்செப்ஷன் கிடைக்குது. அட் த சேம் டைம் வந்து இவருக்குன்னு ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸையும் விட்டு கொடுக்க முடியல, கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மட்டும் எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இவர் வந்து ஆக்டிங் பர்சியூ பண்ணுறாரா இல்லை ஈவெண்ட் கம்பெனி பர்சியூ பண்ணுறாரா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருக்கணும் இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருந்துக்கிட்டே இங்கேயும் இருக்கணும் அதே நேரத்தில் நான் ஆக்டர் ஆகணுங்கிற மாதிரி பர்சியூ பண்ணுறாங்க மட்டும் சின்ன கன்ஃபியூஷன். பட் இட்ஸ் அ வெரி 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 ரிலேட்டபிள் பாய் நெக்ஸ்ட் டோர் சொல்லிட்டாங்க. அதுதான் எனக்கு லிட்டரலாக கனெக்ட் பண்ண முடியுது. வரவே சிறந்தன் அங்கே சினிமாட்டோகிராஃபி வைஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஏதோ ஒரு பில்டிங் காட்டினாங்க, அதை நான் காட்டுறேன். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது என்ன லொக்கேஷன் சொல்லுங்கள், நம்ம ஊர்லேயே தானா இல்லை வேறு எந்த ஊருன்னு தெரில. ஸோ சினிமாட்டோகிராஃபி வைஸ் அந்த தமிழ் செல்வன் அவர்கள் அதை பிடிச்சது. அதை தாண்டி நிறைய ஷாட்ஸ், ஏகப்பட்ட ஷாட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறேன். அந்த பவானி ஸ்ரீ மேம் கூட வர சீக்வன்சஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மரங்கள் மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி காட்டினாங்க. அது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. மியூசிக் வைஸும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. அனந்தனோட வேரியஸ் லுக்ஸு மனுஷன் பயங்கரம் மெனக்கிட்டு இருக்காருன்னு மட்டும் தெரியுது. அண்ட் அந்த கோவம் வந்தாலும் இல்லை அப்படி சோகமாக இருந்தாலும் சாப்பிட்ற ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. மனுஷன் ஸ்ட்ரெஸ் ஈட்டர் வேலை போல இருக்குது. இதில் நானும் அந்த ஒரு கேட்டகரி தான். ரொம்ப ஒரு மாதிரி கோவம் இல்லை, ரொம்ப அப்செட்டாக இருந்தேன்னா வந்து இதை வச்சு வாங்கி சாப்பிட்டேன்னா வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஏதோ திடீர்னு ஒரு சில டைம்ஸ் அழுக வந்துடும், இல்லாட்டி ஒரு சில டைம்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் காம் டவுன் ஆகும். அது என்னன்னு தெரியல. பட் இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ குட் ஹேபிட். ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் வந்து ஏன்னா நிறைய பேருக்கு வெயிட் போட்டுரும். எனக்கு வந்து இப்போதுக்கு தொப்பை தள்ளிட்டு இருக்கு. இது வரைக்குமே ஃப்ரேம் வச்சிருக்கிறதுனால இங்கே தெரியல உங்களுக்கு. இங்கே குபக்குன்னு ஒரு 3 இன்ச்சு கிட்ட தள்ளி இருக்குது. 3 இன்ச்சு ஜாஸ்தி, சரி எவ்வளோ தெரியலங்க, ஆக மொத்தம் தள்ளி இருக்குது. அது பண்ணாதீங்க, சரி. தட்ஸ் அ திங் யூ ஷுட் நாட் ஃபாலோ. அது வேறு ஏதாச்சும் எக்ஸசைஸில் வச்சு கன்வெர்ட் பண்ண பாருங்கள். வரியா அந்த விஷயம் ஒன்று. சினிமாட்டோகிராஃபி வைஸ் மியூசிக் பிடிச்சது. அந்த முஸ்தஃபா எங்கே வந்துச்சோ அங்கே நான் காலி ஃப்ளாட் ஆஃப் த ஃப்ளாட்டு. நான் வந்து அங்கே டமால் அது அந்த பாட்டு இன்னுங்க எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வந்துருச்சு. ஆனால் அந்த சாங் அடிச்சுக்க இன்னும் இல்லை. அதை ஒரு தவிர்க்க முடியாத உண்மை. அதை நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் வரவே சார் என்ன அந்த பாட்டும் கேட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் குபுக்கு ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இமோஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண பையனோட கதை என்னென்ன பண்ணுறேன் எப்படி வராங்கிறது வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் சம்திங் விச் கேன் கனெக்ட் டு ஜென்ரல் ஆடியன்ஸ். அந்த வகையில் இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகணும்னு தோணுது. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கும்போது
வாட் பெட்டர் தென் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட், ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் திஸ். நான் சொன்ன மாதிரி யூடியூப் ஃபெட்டர்னிட்டிலையும் பீப்புள் இருக்கிறதுனால புது ஃப்ரெஷ் காஸ்டிங் வேறு. ஸோ அது வேறு எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. பார்க்குறதுக்கு நான் வெயிட்டிங். ஆகஸ்ட் 2 வருது. அண்ட் ஒரு உழைப்பாளி சைடில் இருந்து இன்னொரு உழைப்பாளிக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் டீம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நான் மனுஷன் நேரில் பார்த்ததெல்லாம் சொல்கிறேன். இஸ் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட். ஹி டிசர்வ்ஸ் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ ப்ளீஸ் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட்டாக வச்சுட்டு இது என்னோட ரியாக்ஷன் ஃபார் நண்பன் ஒருவன் வந்த பிறகு ட்ரெய்லர். உங்கள் தாட்ஸ் எனக்கு அந்த மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி பாருங்க. நன்றி. கூட சீக்கிரம் மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ ஐம் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.